நாங்க பெண்களுக்கு என்னைக்குமே ஓர வஞ்சனம் தாமா உண்டுன்னு சொல்றீங்க. ஆமா, பிறந்த வீடுனா ஒரு விதமா இருக்கும், விருந்தல் சிரிப்பு. சரி, புகுந்த வீட்டுல இருந்து ஆள் வருதுன்னா ஒரு விதமா இருக்கும், ஒரு விதமா இருக்கும். என் வீட்டுல எல்லாம் பாரு, என்னப்பா எங்க அக்கா தங்கச்சி வாரான்னு சொன்ன உடனே சரி அவ அண்ணன் தம்பி வாரான்னு சொன்ன அவளுக்கு காலு ஓடாது கைய ஓடாது. காலு ஓடாது கைய ஓடாது. ஆமா, சரி, மட்டன் எடுங்க சிக்கன் எடுங்க மீனை பொரிக்கம்பா. சரி, எங்க அக்கா தங்கச்சி வாரான்னு சொன்னா அவளுக்கு குளிர் காய்ச்சல் வந்துரும். காய்ச்சல் வந்துரும். ஆமா, மைனி நாத்தனாக்கு பொங்கி பொரிச்சு போடணும்ல. ஆமா, எது வந்துட்டு வருது, உங்க அக்காவுக்கு நடந்த முக்கு கடையில 3 இட்லி எங்க கொடுத்து போச்சலும். ஆமா, அப்படின்னு சொல்லுவான். அவன் அண்ணன் தம்பி வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், காய்ச்சலே இருந்தாலும் கிழங்கு துண்டா நிப்பான். எங்க அண்ணன் தம்பி கூட பைப்பையா வந்து தந்துட்டு சாப்பிட்டு போறாங்க. ஆமா, உங்க அக்கா தங்கச்சி கையை ஆடிக்கிட்டு வந்து சாப்பிட்டு போறாங்க. இது வேற இருக்கும். அதனால அவன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வராங்கன்னா எனக்கு குளிர்ஜனம் வந்துரும். உங்களுக்கு ஏன் காய்ச்சல் வருது? நோட்டு கலப்புது நாமலாமா, நோட்டு நீங்க. ஆமா, சரி, அதனால சரி, பெண்களினால என்னைக்கும் ஓர வஞ்சனம் தான் இருக்கு சொல்றீங்க. பிறந்த வீடுதான் ஒரு விதமா இருக்கும்.